இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்தனையானது பெண்களின் பங்களிப்பு, அதாவது இயேசுவோடு உடனிருந்த பெண்களின் பங்களிப்பு என்ற பகுதியினை சிந்திக்க இருக்கின்றோம். இதை நாம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 1-3 வரை பார்க்க முடியும். பொதுவாக ஆண்கள்தான் அனைத்திலும் முதன்மை என்று எண்ணுவதுண்டு. ஆனால் பெண்தான் அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கிறார். பூமியை தாய் என்கிறோம். உயிர்கள் உருவாகுவதற்கு ஆணின் துணை தேவை என்றாலும் பெண்ணின் பங்களிப்பு மிகவும் மகத்தானது, மிகவும் அதிகமாக தேவைப்படுகின்ற ஒன்று. ஒரு குடும்பமாக சுத்தமாக பொறுப்புணர்வோடு இயங்க வேண்டுமென்றால் அங்கே ஒரு பெண் தேவைப்படுகிறார். ஆனால் ஆணுக்கு நிகர் பெண் வேலை செய்யும் இடங்களில் வரும் பொழுது பல இடங்களில் பெண் குடும்ப பொறுப்புகளிலிருந்து வெளியேறுகிறார். இது குடும்பத்தை சின்னாபின்னமாக உடைத்து துண்டுகளாக மாற்றுகிறது. அதுவே ஒரு பெண் சமூக பொறுப்பையும் குடும்ப பொறுப்பையும் சமமாக எடுத்துக்கொண்டால் பல நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றாள் என்று பொருள்படும். இனி நற்செய்தியில் இயேசுவோடு பல பெண்கள் உடனிருப்பதை பார்க்க முடிகின்றது. அதாவது இயேசு செய்த பணிகளின் பொழுது அவரோடு உடனிருக்கின்றார்கள். அவர் செய்தவற்றை எடுத்துச் செல்லக்கூடிய இடங்களில் இருக்கின்றார்கள். அவரை ஊக்குவிக்கின்ற இடங்களில் இருக்கின்றார்கள். அவருடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற இடங்களில் இருக்கின்றார்கள். இது 3 பேர்கள் குறிப்பிடும் விதமாக இருக்கின்றது. ஒன்று மகதல மரியா, யார் என்று தெரியும். பல பாவங்களில் வீழ்ந்து கிடந்த அந்த பெண்மணி இயேசுவின் அருகில் வந்து இயேசு அவருடைய பாவங்களை அவரிடம் அகற்றினார். அந்த நாள் முதல் அவள் இயேசுவையே சுற்றி வருகின்ற ஒரு நிலை, அன்பு செய்கின்ற ஒரு நிலை. அதுபோன்று ஜோன்னா என்ற இன்னொரு பெண்மணி, இவர் ஏரோதனுடைய அரசில் அந்த அரசபையில் இருந்த ஒருவருடைய மனைவி. அதாவது பெரிய இடங்களிலும் தொடர்பில் இருந்த ஒரு மனிதரோடு இயேசுவும் தொடர்பில் இருக்கின்றார். அதுபோன்று சுசன்னா என்ற இன்னொரு பெண்மணி, இன்னும் பலர், இதுபோன்று பல பெண்கள். ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால், இதை எப்படி புரிந்து கொள்வதென்றால், இன்றைய நம்முடைய பங்குகளிலே பல குழுக்கள் இயங்கி கொண்டிருக்கும். மரியாயின் சேனை, அதுபோன்று கார்மல் 3ஆம் சபை, இன்னும் பல்வேறு சபைகள், இன்னும் பல பக்த குழுக்கள், பக்த சபைகள். இவர்களுடைய பணி என்ன? பங்கு தந்தையரோடு இணைந்து செயல்படுவது, பங்கு தந்தையரோடு இணைந்து ஜெபிப்பது, பங்கு தந்தையருக்காக ஜெபிப்பது, மற்றும் இறைப்பணி ஆற்றுகின்றவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படுவது, இதுபோன்று பல்வேறுபட்ட பணிகளை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அதுபோன்றுதான் இயேசுவோடு இருந்த அந்த பெண்களும் செய்தார்கள். ஆக மூலத்தனமாக செயல்படுவது என்பது பெண்கள்தான். அவர்கள்தான் அடித்தளமும் ஆணிவேருமாக இருக்கின்றார்கள். இதற்கு இன்னும் ஆழமான எடுத்துக்காட்டு என்னவென்றால் அன்னை மரியாளை தவிர்த்து நாம் ஒன்றையும் பேச முடியாது. காரணம், ஆம் என்ற ஒற்றை வார்த்தையில் இந்த உலகத்தில் பாவிகளாக இருந்த நம்மை அனைவரையும் பாவத்திலிருந்து மீட்பதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் அன்னை மரியாள். ஆக இந்த உலகம் மீட்படைய, அதாவது ஒரு பெண்ணால் பாவம் உலகிற்குள் நுழைந்தது, இன்னொரு பெண்ணால் அந்த பாவம் அகல்வதற்கு ஒரு வாய்க்கால் அமைக்கப்பட்டது. இயேசு அந்த தாயின் வழியாக இந்த உலகிற்கு வந்தார் என்று நமக்கு தெரியும். ஆக பெண் என்பவள் சிறந்தவளாக இருக்கின்ற பொழுது இந்த சமூகம் வளர்ச்சி அடைகின்றது. அதே நேரத்தில் பெண் என்பவள் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அது அழிவுக்கிட்டு செல்லுகின்றது. ஆக அடிப்படையில் இறை பணியிலே பெண்களின் பங்களிப்பு என்பது அளப்பரியதாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நான் இந்த திரு அவையினுடைய வளர்ச்சியிலே அல்லது குடும்பத்தின் பொறுப்பிலே, சமூகத்தின் வளர்ச்சியிலே எப்படிப்பட்ட பங்கை கொடுத்து கொண்டிருக்கின்றேன்? இயேசுடைய வார்த்தைகளை என்னுடைய வாழ்வின் வாயிலாக வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றேனா? அப்படி வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இயேசுவோடு இருந்த பெண்களில் நானும் ஒருவராக இருக்கின்றேன் என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.